ஹாய். இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த கடைசி கடவாப்பல், இல்ல இந்த விஸ்டம் டூத் இருக்குல்ல, இத வந்து ரிமூவ் தான் பண்ணணுமா? கண்டிப்பா இல்ல. நான் சொல்ற இந்த 3 கண்டிஷன் இருந்தா மட்டும் தான் அத ரிமூவ் பண்ணணும். ஹாய், ஐ அம் டாக்டர் அருள் செல்வன் ஃப்ரம் மைக்கேல்ஸ் டென்டல் லான்ச். லாஸ்ட் வீடியோல இந்த இம்பாக்டட் டூத்த ரிலேட் பண்ணி எந்த சிச்சுவேஷன்ல சிபிசிடி எடுக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் பேர் டிஎம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த கடைசி பல்ல எதுக்கு எடுக்கணும்? அப்படிங்கிற மாரி டிஎம்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்பர் 1 ரெக்கரண்ட் பெயின். அதாவது இந்த கடைசி ஞானப்பல் வந்து இம்பாக்டடா உள்ள லாக் ஆகி இருக்கு. மெடிசின் சாப்பிட்டாலும் பெயின் திரும்ப வருது அப்படின்னா, கண்டிப்பா அத ரிமூவ் பண்ணணும். நம்பர் 2 ஃபுட் இம்பேக்ஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு அந்த கடைசி பல்லு இடத்துல போய் மாட்டி கம் ஸ்வெல்லிங் ஆச்சுன்னா, சம் பஸ் ஃபார்மேஷன் அண்ட் பேட் ஸ்மெல் இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு டெஃபினட்டா டூத்த ரிமூவ் பண்ணணும். நம்பர் 3 சீக் பைட்டிங் ப்ராப்ளம். அதாவது உங்க விஸ்டம் டூத் ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து உங்க சீக் மியூக்கோஸால பட்டு ரிப்பீட்டடா அல்சர் வருது அப்படின்னா, டெம்பரரியா அந்த டூத்த வந்து ஸ்மூத் பண்ணலாம். பட் ரிப்பீட்டடா அல்சர் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன் விஸ்டம் டூத்த ரிமூவ் பண்றது தான். இந்த 3 ப்ராப்ளம்ஸும் இல்லன்னா, டோன்ட் டிஸ்டர்ப் த டூத். எவ்ரி விஸ்டம் டூத் டசன்ட் நீட் அ ரிமூவல். ப்ராப்ளம்ஸ் இருந்தா மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. மேலும் பற்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் அருண்.